கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு ஏற்றுக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாத்திராகமம் புஸ்தகம் 31 அதிகாரம் 18 வசனம். தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சி அந்த 2 பலகைகள். ஆமேன். பரிசுத்த வேதத்தில் சில வார்த்தைகள் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டுள்ளது. நாம் தானியேல் எழுதின அந்த புஸ்தகத்தில் 5 அதிகாரம் 24-25 வாசிக்கலாம். மற்றும் சில வார்த்தைகள் தேவன் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு எழுதப்பட்டுள்ளது. எரேமியா 30 அதிகாரம் 2 வசனத்திலும், எரேமியா 6 அதிகாரம் 13 வசனத்திலும், ஏசாயா 1:2, எண்ணாம் புஸ்தகம் 24 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, தேவன் காண்பித்த சொப்பனம் அதன் அர்த்தம் பல பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆதியாகம புஸ்தகம் 41 அதிகாரம் 1 முதல் 38 வசனங்களிலும், தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கலாம். சர்வ வல்லவரின் தரிசனத்தை பார்த்து ஏராளமான தீர்க்க தரிசன வார்த்தைகளும் எழுதப்பட்டுள்ளது. 2 சாமுவேல் 7 அதிகாரம் 17 வசனத்திலும் 4 முதல் 17 வசனத்தில் வாசிக்கலாம். எரேமியா 1 அதிகாரம் 11 வசனத்தில், எசேக்கியேல் 1 அதிகாரம் 1 வசனத்திலும் வாசிக்கலாம். மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமே தரிசனத்தை பார்த்து எழுதப்பட்டதே. இப்படி பரிசுத்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் எந்த சூழ்நிலையில் யார் யாருக்கு எழுதப்பட்டுள்ளது என்று தெளிவாக உள்ளது. தமிழில் ஓசி என்ற வார்த்தை எங்கிருந்து எப்படி வந்தது? இந்த தமிழ் வார்த்தை இது தமிழ் வார்த்தை அல்ல. ஓசி சோறு, ஓசி தோசை, ஓசி கருவேப்பிலை, இது போன்ற ஓசிகளை கேவலமாக பார்ப்பார்கள். ஓசி நோட்புக், ஓசி சைக்கிள், இப்படி பல நமது அத்தியாவசிய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இந்தியாவை ஆண்ட வெள்ளையர்கள் இந்தியாவை ஆண்டபோது தபால் தலைகளை ஒட்டி தான் தபால்களை அனுப்ப வேண்டும். அரசு சம்பந்தமான தபால்களை மட்டுமே OCS என்று சீல் போடப்பட்ட கவர்களில் தபால் தலை ஒட்ட தேவையில்லை. OCS என்பதன் அர்த்தம் ஆன் கம்பெனி சர்வீஸ். இதில் எஸ்ஸை எடுத்துவிட்டு OC என்ற வார்த்தை தமிழுக்குள் புகழ்ந்து விட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 100-200 ஆண்டுகளாக பயன்படும் ஆங்கிலேயர்கள் அவர்கள் அதன் வைத்திருக்கும் அதன் அர்த்தமும் மாறிவிட்டது. ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் தமது விரலினாலும் தேவ ஆவினாலும் எழுதப்பட்டுள்ளது. இந்த தேவ வார்த்தைகள் தினமும் ஆராய்ந்து படித்து அதன்படி நடக்கவும் தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். உதவி புரிவாராக. ஆமென். God bless you.